رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. اللهم اجعل أعمالنا كلها صالحة ولوجهك خالصة ولا تجعل فيها لأحد شيئا. اللهم ارزقنا الإخلاص في الأعمال. اللهم طهر قلوبنا من النفاق وأعمالنا من الرياء. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். அருளின் காரணத்தினால் இந்த ரமதான் தொடங்கி ஆன்மீக அமர்வுகள் என்ற தலைப்புல நாங்க 3வது அமர்வுல உங்களை சந்திக்கின்றோம். அந்த வகையில அல்லாஹு தாலா இந்த அமர்வை பொருந்திக் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல கழிக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களையும் நாளை மறுமை நாளில் மீசான் ஹசனாத்தில் பாரமுடையதாக ஆக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோட நாங்க முதலாவது அமர்வுல இந்த ரமதான் ஏன், அதோட நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை அடைவதற்கான ஒப்ஜெக்டிவ்ஸ் என்ன வெல்யூஸ்களை எடுத்து நாங்க செயற்பட வேண்டும் என்று நாங்க பார்த்தோம். 2வது அமர்வுல அந்த ஒப்ஜெக்டிவ்களை கோலை அடைகின்ற வகையில எங்களது செயற்பாடுகளை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்ற வகையில நாங்க இந்த ஹதீஸை நாங்க பார்த்தோம். ஒரு அடியான் நஃபிலான காரியங்கள் மூலம் அல்லாஹு தாலாவை நெருங்குகின்றான். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹு தாலா அவனை விரும்புகின்ற அளவுக்கு அவன் அல்லாஹ்வை நெருங்குகின்றான். அவ்வாறு அல்லாஹு தாலா விரும்பி விட்டால் அல்லாஹ்வே சொல்கின்றான், இது ஹதீஸுல் குதுஸி, நான் அவனை அந்த அடியானை நான் விரும்பி விட்டால் அவன் கேட்கின்ற செவிப்புலனாக, அவன் பார்க்கின்ற பார்வையாக, அவன் தொடுகின்ற கையாக, அவன் நடக்கின்ற காலாக மாறுவேன், இருப்பேன் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். அவன் ஏதாவது என்னிடத்தில் கேட்டுவிட்டால் நிச்சயமாக மறுக்காம நான் அதை கொடுத்து விடுவேன். அதே மாதிரி என்னிடம் பாவ மன்னிப்பு தேடினால் அவனுக்கு நான் நிச்சயமாக மன்னிப்பு கொடுப்பேன். அதாவது பாதுகாப்பு தேடினால் அவனுக்கு நான் பாதுகாப்பு வழங்குவேன் என்று சொல்வத அந்த ஹதீஸ மையமாக கொண்டு முதலாவது இரவு தொழுகையை பத்தி நாங்க பார்த்தோம். அந்த இரவு தொழுகையை பத்தி பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமாக நாங்க சொன்னோம், மன் காம ரமலான ஈமானம் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. அப்ப இரவு, அதாவது நாங்க ரமதான ஒரு 3ல் ஒரு பகுதி முடிஞ்சு, இன்னைக்கு 12வது இரவுல இருக்கிறோம். 2வது பகுதியில நாங்க இருக்கிறோம். ஊர்கள்ல வழக்கமாக ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, முதல் 10 ரஹ்மத்துக்குரியது, 2வது 10 மக்ஃபிரத்துக்குரியது, 3வது 10 எத்தக்கும் மினன்னார். இதுல ஒரு மெசேஜ் ஒன்று எங்களுக்கு இருக்குது. அதாவது இந்த ரமலான்ல நாங்க அமல் செய்யறதுக்கு முதலாவது அல்லாஹ்ட அருள் எங்களுக்கு தேவை. அல்லாஹ்ட அருள் கிடைத்தால்தான் நாங்க அமல் செய்ய முடியும். அல்லாஹ்ட அருள் கிடைத்தால்தான் அமல் செய்ய முடியும்ன்றதை நாங்க எப்படின்னு பார்த்தோம். குர்ஆன் வசனம் சூரத்து நூர் 21 வசனத்தை பார்த்தோம். அந்த அருள் கிடைச்சாதான் அமல் செய்ய முடியும். உதாரணத்துக்கு எத்தனையோ பேர் இந்த ரமலான்ல இன்னைக்கு 12வது இரவு அடைஞ்சிட்டோம். வெறுமனே பசித்திருந்தவர்கள், வெறுமனே சில பக்கங்களை கூட ஓதாதவர்கள், இரவு தொழுகையில பார்க்காதவர்கள் தான் இருப்பார்கள். இப்ப காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த அல்லாஹ்ட அருள் கிடைக்கல. ஏன் அல்லாஹ்ட அருள் தடுக்கப்படுகிறது என்றால், நாங்கள் செய்திருக்கின்ற பிழைகள், குற்றங்கள், தவறுகள் அல்லாஹ்ட அருள்ல இருந்து நாங்க தடுக்கப்பட்டோம். எனவே தான் முதலாவது நாங்க ஆரம்பமாக நாங்க தயாராகி அல்லாஹ்ட அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்ட அருளை பெற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு இந்த அமல்கள்ல ஈடுபட முடியுமா இருக்கும். அவ்வாறு அமல்கள்ல ஈடுபடுகின்ற பொழுது அருளை பெறுகின்றோம், அமல்கள்ல ஈடுபடுகின்றோம். அமல்கள்ல ஈடுபடுகின்ற பொழுது என்ன நடக்கும்? ஒரு உதாரணம் தான், மன் காம ரமலான ஈமான வஹ்திசாபன், ஈமானோடு நம்பிக்கையோடு நன்மையை எதிர்பார்த்து ஒருவர் நின்று வணங்குகின்றார். அவர் நின்று வணங்குகின்ற பொழுது, அந்த நின்று வணங்குறதை எப்படின்றே நாங்க போன வாரம் பார்த்தோம். அமைதியாக நீண்ட கியாம்கள், நீண்ட ரொப்போகள், நீண்ட சுஜூதுகளை கொண்டு கியாம்ல ஈடுபடுகின்ற போது அவன்ல உள்ளத்துல சில உறுத்தல்கள் வரும். அல்ஹமஹா ஃபுஜூரஹா வத்தக்வாஹா. அவன் செய்த பிழைகள், அவன் செய்த தவறுகள், அவன் செய்த குற்றங்கள் எல்லாம் உறுத்தலாக வரும். சில உறுத்தல்கள் என்ன செய்ய அப்படியே இல்லாம போகும். தொழுகை முடிகிறது இல்ல போகும். இதான் மன்னிக்கப்பட்டு விடும். இன்னும் சில உறுத்தல்கள் அப்படியே இருக்கும், தொடர்ந்து இருக்கும். அது இன்னொரு அடியானோட ஹுக்கூக்குல் இபாத், அடியானோட தொடர்பட்டிருக்கலாம், அல்லது அதுக்கு பிராயச்சித்தம் தேவைப்பட்டிருக்கும்.
அது இருக்கும். எனவே நாங்க என்ன செய்வோம், அந்த தொழுகையின் மூலம் அப்படி வருகின்ற உறுத்தல்கள் எல்லாம் இல்லாமலாக் கொண்டு அதுக்கான மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாங்க போக வேண்டும். இதுதான் இந்த ஹுஃபில்லஹுமா தக்கத்துமே இந்த அந்த மஃபிரத்தை நாங்க பெற்றுக்கொள்றேன்றது. இத கருத்தை நாங்க இன்னொரு வகையில நாங்க பார்க்கலாம் பாருங்க. குல்லமா தஹரல் கல்ப், எங்கட உள்ளம் தூய்மை அடைகின்ற பொழுது, இப்ப நாங்க எப்படி தூய்மை அடைகிறதுன்னு நாங்க சொன்னோம். நாங்க அல்லாஹ்வுடைய அருளை பெற்றோம். அருளை பெறுவதன் மூலம் அமல்களில் ஈடுபடுகின்றோம். அந்த அமல்களில் ஈடுபடுகின்ற பொழுது, குல்லமான்றோம் ஈடுபடும் போதெல்லாம், அந்த அமல்களில் ஈடுபடும் போதெல்லாம் தஹுரல் கல்ப், அந்த உள்ளம் தூய்மை அடையும். தூய்மை அடையும். அப்ப உள்ளம் தூய்மை அடைகின்ற போதெல்லாம் ரக்க, என்ன செய்யும்டா, உள்ளம் இலகும். உள்ளம் இலகும். அப்ப எங்கட உள்ளங்கள் ஒரு வறண்ட போக்குல இருப்பது, கடும் போக்குல இருப்பதற்கு காரணம் எங்கட உள்ளங்கள்ல பாவ கரைகள். நாங்க அதிகமாக பாவம் செஞ்சிருப்போம், அதிகமான பிழைகளில் ஈடுபட்டிருப்போம். ஒவ்வொரு பாவமா செஞ்சு செஞ்சு சின்ன சின்ன பாவங்கள் செஞ்சு செஞ்சு பெரிய பெரிய பாவங்கள் கூட எந்த வித நிறுத்தலும் இல்லாம செய்வோம். இப்ப என்ன நடக்கும்டா, உள்ளம் ஒரு வகையான வறண்டு போய்விடும், ட்ரை ஆகிவிடும், கடும் போக்குக்கு போயிட்டும். அப்ப இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற பொழுது உள்ளம் இயல்பு நிலைக்கு வருகின்றது. அதான் ரக்க. அப்ப அந்த உள்ளம் இலகும், இலகி கொண்டு போகும். அவ்வாறு உள்ளம் இலகி கொண்டு போகின்ற பொழுதுதான் ராக்க, அவனுக்கு, அந்த அடியானுக்கு அவனை பத்திய ஒரு பாசிட்டிவான எண்ணம், அவனை பத்திய ஒரு நம்பிக்கை, அவனை பத்திய ஒரு உயர்ந்த எண்ணம் ஒன்று தோன்றும். நாங்க பார்த்தோம், இந்த ரமலான்ட தக்வா பார்க்கும் போதே அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையிலான ஒரு ஆத்மீக உறவுன்னு சொன்னோம். தக்குவா, அந்த ஆத்மீக உறவு வருகின்ற பொழுது என்ன நடக்கும்னா, உள்ளம் தூய்மை அடையும். உள்ளம் தூய்மை அடைகின்ற பொழுது அவனுக்கு அவனை பற்றிய எண்ணம் உயர்ந்ததாக, நல்லெண்ணம் ஏற்படும். அவனை பற்றிய நல்லெண்ணம் அவனுக்கு உருவாகும். இதுதான் ராக்க. வைதா ராக்க, அப்படி அவனை பத்தி நல்லெண்ணம் உருவானா அவன் என்ன செய்வான்டா, ராக்க, அவன் வாழ்க்கையை சுவைப்பான். அவன் ஒவ்வொரு ஈவெண்ட்களும் அவனுக்கு சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும், இன்பமானதாக இருக்கும், மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு அவன் செய்கின்ற செயல்கள் அவனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருந்தால், நாங்க பார்க்கணும் இன்னைக்கு சமூகத்துல நிறைய பேரை மானசீகமாக நோக் பண்ணி வச்சிருக்காங்க, மானசீகமா தட்டி வச்சிருக்காங்க, எலும்ப முடியாத அளவுக்கு நோக் பண்றாங்க. எடுத்தெடுப்புல டக்குன்னு அழுதுவாங்க. ஏன் அவ்வளவு நொந்து போயிட்டு இருப்பாங்க? ஏண்டா, ஆக்களை பிசிக்கலி ஆக்கள் தாக்குறதை விட மானசீகமாக தாக்கி அவங்கள தட்டி இனி இல்லைன்னு உண்டாக்கி வச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது, அவங்கள பத்திய நல்லெண்ணம் வரும்போது, அவங்கள பத்தி நல்லெண்ணம் வரும்போது அங்க வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு இன்பம் உண்டு, சந்தோஷம் உண்டு வரும். அந்த சந்தோஷம் வருகின்ற பொழுது என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் அவர்கள் கைகூடும், வெற்றியானதாக மாறும், வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவ்வாறு வெற்றி பெறக்கூடியவர்களாக இருந்தால், அவர்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் கைகூடுமாக இருந்தால், அந்த செயல் அவர்களுக்கு இன்பம் கொண்டு வரும், இன்னும் ஈடுபாடு கூடும், இஷ்டாக்க, ஈடுபாடு கூடும். அவ்வாறு ஈடுபாடு கூடும் போது அவன் என்ன செய்வான், அஜித்தகத, இன்னும் 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 அமல்களை செய்யக்கூடியவனாக மாறுவான். எனவே முதலாவது ரமலான்ல செய்த அளவு அமல் அல்ல, 2வது நைட்ல செய்யறது, 2வது நைட்ல செஞ்ச அமல் எல்லாம் இது படிப்படியாக படிப்படியாக குடிப்போம். நான் ஒரு அரை மணி நேரம் தராவி தொழுகிறேன், ஒரு 2-3 பக்கம் குர்ஆன் ஓதுறேன், நோன்பு பிடிக்க, இப்படிதான் வளமையா போகுதுண்டா. நான் அந்த இலக்கு நோக்கி போகல. ஏன் அமல் எனக்கு ஒர்க் பண்ணல, ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டா, ஏன் அமல் என்ன செய்யுண்டா, படிப்படியாக படிப்படியாக கூடிட்டு வரும். இதைத்தான் நாங்க கடந்த வாரம் பார்த்தோம். எங்களுடைய கியாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட கியாம் எப்படி இருந்தது என்று பார்த்தோம். அந்த வகையில இந்த வாரம் நாங்க குர்ஆனுடனான தொடர்பு, இந்த ரமலான் மாசத்துல குர்ஆனுடனான தொடர்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாங்க நோக்குவோம். அந்த வகையில மிக முக்கியமான ஒரு ஹதீஸை பாருங்க. அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஅன் லில் அப்தி யௌமல் கியாமah. நோன்பும் குர்ஆனும் அந்த அடியானுக்காக மறுமை நாள்ல சிபார்சு செய்கின்றது. யகூலு சியாம், நோன்பு சொல்லும், அதாவது மனுஷன் நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்துல இருக்கின்றான். மஹ்ஷர் மைதானம் என்பது மிக பயங்கரமாக இருக்கும். எங்களுக்கு தெரியும், செம்பு தர, சூரியன் கையெட்டி பிடிக்கக்கூடிய தூரத்துல இருப்பான். வெறும் காலோட, வெற்று உடலோட தான் மனிதர்கள், ஆத்மாக்கள் எழுப்பப்படுவாங்க.
அவ்வாறு எழுப்பப்படுகின்ற பொழுது சூரியன் உஷ்ணம் அந்த செம்பு சூடாக்கி அந்த சூடு பொடியை தாக்கி வேர்வை வெள்ளமா ஓடும். அந்த வெள்ளத்துல மனுஷன் துடிச்சு கொண்டிருப்பான். அந்த நேரத்துல அந்த துடிச்சு கொண்டிருக்க மனுஷனுக்கு அந்த மஹ்ஷர் மைதானத்துல கொடுமையின் போது நோன்பு வந்து சொல்லும், யா ரப், இந்த அடியான் எனக்காக உனக்காக எல்லா உணவுகளையும் தடுத்து வைத்துக் கொண்டிருந்தான். ரைட்? அந்த மனிதன் எனக்கா நோன்பு சொல்லுது, எனக்காக எந்த ஒரு உணவையும் அவன் எடுக்கல, அருந்தல்ல. அவனுடைய இச்சையை தடுத்து கொண்டான். பகல்ல அவனுடைய இச்சையை தடுத்து கொண்டான். எனவே அவனுக்கு அவனை நீ சொர்க்கத்துல போடு, அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று சொர்க்கத்துக்கு அனுப்பும் வரையில அந்த நோன்பு அவனுக்காக மன்றாடி கொண்டிருக்கும். அதே போல யக்குல் குர்ஆன் சொல்லும், யா ரப், படிச்ச ரப்பே, இந்த மனிதன் இரவு முழுக்க தூக்கம் விழித்து இருந்து என்ன ஓதுன, என்ன ஓதுறதுக்காக, என்ன ஓதி வணங்குறதுக்காக இரவுல அவன் தூக்கத்தை தடுத்து கொண்டான். என்னை அவனை சொர்க்கம் போடும் வரையில அவனுக்காக நான் மன்றாடி கொண்டிருப்பேன் என்று சொல்லி மன்றாடும். அவ்வாறு குர்ஆனும் நோன்பும் மன்றாடும் எந்த அளவுக்கு என்றால் அந்த அடியான சொர்க்கத்துல போடும் வரையும், சொர்க்கத்துக்கு போட்டைக்கு பிறகு அந்த நோம்பும் குர்ஆனும் அமைதி பெறும். அப்ப இங்க ஒரு நோம்புக்கும் இந்த குர்ஆனுக்கும் ரெண்டு மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஏன் ரமலான் மாசத்துல நாங்க குர்ஆனை கூட ஓதணும், ஏன் கூட குர்ஆனை பத்தி பேசணும், ஏன் குர்ஆனுடனான தொடர்பை கூட்டிக் கொள்ளணும்டா இந்த ஒரு சின்னொரு மெசேஜ் ஒன்று இங்கேயும் இருக்குது. என்ன விஷயம்டா, நோம்புல தான் நாங்க தூக்கத்தை குறைக்கிறோம், சாப்பாட்டை குறைக்கிறோம், சாப்பாட்டை தடுத்து கொள்றோம். அப்ப எங்களுக்கு எந்த நேரமும் ஒரு பசியான ஒரு உணர்வு, தூக்கம் விழிச்ச ஒரு களைப்பு, ஒரு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு 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 களைப்பு, ஒரு ஒரு டயர்ட்னஸ், அல்லது என்ன சொல்லலாம், ஏதோ ஒரு உணர்வு ஒன்று எங்கள்ல வேலை செஞ்சு கொண்டே இருக்கும். அந்த உணர்வு என்ன செய்யும்டா, எங்களோட சிந்தனையெல்லாம் விழிப்படை செய்யும், உணர்வுகளை விழிப்படை செய்யும். அந்த நேரத்துல என்ன செய்யணும்டா, நாங்க இந்த குர்ஆன் ஓதுகின்ற பொழுது இந்த குர்ஆன் என்ன சொல்ல வருகிறதோ, குர்ஆன் என்னென்ன போதனைகளை முன்வைக்க பார்த்ததோ அதெல்லாம் எங்களோட மண்ணில் எங்களோட மனசுல ஏறக்கூடிய நேரமாக இந்த நோன்பு காலம் காணப்படுகிறது. எனவே தான் இந்த நோன்புல அதிகமாக இந்த குர்ஆன் ஓதணும்ன்றத வலியுறுத்தப்பட்டிருக்கிறத நாங்க பார்க்கலாம். அந்த வகையில தான் நாங்க பார்க்கிறோம், குர்ஆன ஓதுகின்ற பொழுது, குர்ஆன நாங்க ஓதுகின்ற பொழுது அந்த குர்ஆன் சொல்லுகின்ற செய்திகளை, அந்த குர்ஆன் சொல்லுகின்ற போதனைகளை நாங்க விளங்கி கொண்டு ஓதுவதற்கு பார்க்கணும். இந்த பாருங்க, இந்த குர்ஆன் வசனம் சூரத்து ஜுமர் 23வது வசனம் சொல்லுது, அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸன ஹதீஸ் கிதாப முத்தஷாபிஹ், அல்லாஹு தஆலா தெளிவான வசனங்களை கொண்டு இந்த இந்த வேதத்தை இறக்கி வச்சிருக்கின்றான். அந்த வேதம் என்ன செய்யுண்டா, தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும், அந்த குர்ஆன் ஓதுறது கேட்டால், அந்த செய்மடுக்கப்பட்ட எங்கட காதுகள்ல எங்கட குர்ஆன் ஓதுறது கேட்டால் எங்கட மெய் சிலிர்த்து போகும்னு சொல்லுவோமே, எங்கட தோள்கள்ல ஏதோ இனம் புரியாத ஒரு உணர்வு ஒன்று வரும், ஏதோ இனம் புரியாத ஒரு உணர்வு ஒன்று வரும். அந்த உணர்வு என்ன திரும்ப என்ன செய்யும்டா, எங்கட உள்ளம் உணர்வுகள் எல்லாம் ஒரு வகையாக இலகி கொண்டு போகும். இலகி கொண்டு போகும் போது அந்த சிந்தனை எங்கட உணர்வுகளை, எங்கட செயல்களை, சிந்தனையை எல்லாம் ஆக்கிரமிக்கக்கூடியதாக இருக்கிறது என்றுதான் சொல்றதை நாங்க பார்க்கிறோம். அந்த அளவு மிக கூடுதலாக அஸ்ஸலாமு அலைக்கும், மைக்கு கொஞ்சம் ஆஃப் ஆக்குங்க. அந்த வகையில அந்த குர்ஆனை சில வேலை சொல்லுவாங்க, இந்த குர்ஆன் ஓதுறது விளங்கினா தான் நல்லா இருக்கும். அப்படி அல்ல, குர்ஆனை வெறுமனே ஓதுறது எங்களோட உணர்வுகள்ல ஆக்கிரமிக்கும், எங்களோட சிந்தனையை ஆக்கிரமிக்கும். இனம் புரியாத ஒரு உணர்வு ஒன்று வரும், இனம் புரியாத ஒரு தாக்கம் ஒன்று எங்களோட உள்ளத்துல ஏற்படும். எனவே அந்த வகையில தான் இந்த ரமலான்ல குர்ஆனை கூடுதலாக ஓத சொல்றது இது காரணம். அடுத்ததாக மிக முக்கியமாக இந்த ஹதீஸ பாருங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதுன் நாஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் வள்ளலாக காணப்பட்டாங்க. ரமலான் மாசத்துல
மிகவும் வள்ளலாக காணப்பட்டாங்க. அவ்வாறு வள்ளலாக காணப்பட்ட நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்ன செய்வார்கள்டா, ஒவ்வொரு இரவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திச்சு இந்த குர்ஆனை ஓதுவாங்க. ஓதுறது, குர்ஆன்ல இருக்கிற சிந்தனைகளை, கருத்துக்களை கலந்துரையாடுறது, கலந்துரையாடுவது, இப்படி இருந்தாங்க. இதுல முடியும் போது வீசும் காற்றை விட வேகமாக வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஹதீஸ்ல 2-3 விடயங்கள் மெசேஜில் எங்களுக்கு இருக்கு. ஒன்னாவது விஷயம், இந்த ரமதான் நான் ஏற்கனவே சொன்னது போல நோன்பு காலம் என்பதால எங்களுக்கு தூக்கத்தை குறைச்சி, சாப்பாட்டை குறைச்சி, எங்களுடைய ஏனைய செயற்பாடு, எல்லா செயற்பாடுகளையும் ஒரு மாற்றம் ஒன்றை நாங்க ஏற்படுத்தியிருக்கோம், ஒரு கண்ட்ரோல் ஒன்று வந்திருக்கோம். இந்த நேரத்துல குர்ஆனை படிக்கிறக்கூடிய மிக பொருத்தமான காலமாக இந்த ரமதான் காலம் காணப்படுகிறது. எனவே குர்ஆனுடனான தொடர்பை பார்க்கின்ற பொழுது இந்த குர்ஆன்ல சில பகுதிகளை, சில சூறாக்களை எடுத்து நாங்க படிக்கக்கூடியவர்களாக, அதுல வர கருத்துக்களை கலந்துரையாடக்கூடியவர்களாக, அது சொல்கின்ற வழிகாட்டல்களை எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று இந்த ஹதீஸ்ல ஒரு படிப்பை நாங்க எடுக்க முடியுமாக இருக்கிறது. இதாரிசுல் குர்ஆன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதைத்தான் வந்து சொன்னாங்க. அடுத்தது, ஒவ்வொரு நைட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க என்று சொல்வதன் மூலம் இந்த ரமதான்ல அதிகமாக நாங்க குர்ஆன் ஓத வேண்டும். அதிகமாக குர்ஆன் ஓதுறத எங்கள்கிட்ட அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிற இந்த குர்ஆனை நாங்க அதிகமாக ஓத வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றான். இது நாங்க முதல்ல சொன்னோம், இந்த குர்ஆன்ல வருகின்ற சில போதனைகளை நாங்க படிச்சு கொள்றது, குர்ஆனுடனான தொடர்பு என்று சொல்கின்ற பொழுது மிக முக்கியமாக குர்ஆனை நாங்க படிக்கிறது, குர்ஆன் போதனைகளை விளங்கிக் கொள்றது என்று அந்த போதனைகளை நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி இருக்குன்னு சொல்றோம். 2வது நாங்க சொல்றோம், அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இதுதான் அந்த ஹதீஸ்ல இருந்து நாங்க பார்க்கணும். அடுத்து மிக முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் நாங்க பார்க்கலாம். இந்த குர்ஆனை ஓதுறதுக்குரிய நேரம் மிகவும் பொருத்தமான நேரமாக இரவு நேரம் காணப்படுகிறது. அது கருத்தல்ல, பகல்ல குர்ஆன் ஓதப்படாது, பகல் ஓதுறதுக்கு நன்மை குறைவுன்றது நாங்க சொல்லல. மிக பொருத்தமான நேரம் பாருங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இன்ன நாஷத்தல் லைலி ஹிய அஷத்து வத்அன் வ அக்வமு கீலா. இரவு பொழுதுல ஓதுற குர்ஆனானது, அதை நாங்க தக்பீரை கட்டிக்கொண்டு மெதுவாக மன அமைதியோட, அமைதியான சூழல்ல அழகா ஓதிக்கொண்டு போகும் போது அந்த குர்ஆன் எங்களோட உணர்வுகளை அப்படியே ஆக்கிரமிச்சு விடும். அந்த குர்ஆன் சொல்ல வருகின்ற போதனைகள் எங்களோட சிந்தனைக்கு அப்படியே கிளிக் ஆயிட்டு போகும். இந்த குர்ஆன் இந்த விஷயம் சொல்லுது, இந்த இடத்துல இப்படி ஒரு போதனை வருது, எல்லா வசனத்தையும் எல்லாம் பண்ண ஒவ்வொரு வசனத்துல இருந்து சில சில போதனைகள், சில சில கீ பாயிண்ட்ஸ் எங்களுக்கு கிளிக் ஆயிட்டு போகும். இதைத்தான் இந்த குர்ஆன் நாஷத்தல் லைலி, அதனால தான் அதிகமாக வரவேற்கிறாங்க. இரவு நேரத்துல அதிகமாக குர்ஆன் ஓதுங்க, அதுவும் நின்று வணங்குகின்ற பொழுது. எனவே தான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வணக்கத்தை பத்தி நாங்க போன வாரம் பார்த்தோம். சூரத்துல் பக்ரா ஒரே வசனம், ஒரு ரக்காத்துல சூரத்துல் பக்ரா, சூரத் ஆல் இம்ரான், சூரத் நிசா ஓதுனாங்க. என்ன விஷயம்டா, அந்த தொழுகையில் ஓதுகின்ற பொழுது அமைதியாக அழகாக ஓதிக்கொண்டு போகும் போது அது சொல்ல வருகின்ற கருத்து அப்படியே எங்களுக்கு சொல்லிக் கொண்டு வரும். அதுல இருந்து சில கீ பாயிண்ட்ஸ்ல அப்படியே கிளிக் ஆகிட்டு போகும். அந்த கீ பாயிண்ட்ஸ்ல அப்படியே கிளிக் ஆனதை நோட் அவுட் பண்ணிக்கிட்டே நாங்க அப்படி ஓதிட்டு போகும்போது மிக சந்தோஷமாக, மிக மனசுக்கு அமைதி தரக்கூடிய ஒரு தொழுகையாக குர்ஆன் வசனம் எங்களோட மனசுல உணர்வுகள் எல்லாம் ஆக்கிரமிச்சு அமைதிப்படுத்தக்கூடிய, ஆறுதல் படுத்தக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய குர்ஆன் அந்த திலாவத்தாக அந்த குர்ஆன் மாறுவதுதான் இன்ன நாஷத்தல் லைலி அஷத்து வத்அன் வ அக்வமு கீலா என்று பார்க்கிறோம். அதனால தான் இங்க நாங்க பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸ் பாருங்க, லைசு சவான் மின் அஹ்லில் கிதாப் உம்மத்துன் காயிமத்துன் யத்லூன ஆயாத்தில்லாஹி ஆனல் லைல் வ ஹும் யஸ்ஜுதூன். அவங்க என்ன செய்வாங்க, இந்த இரவு தொழுகையில நாங்க ஓதணுன்றதுக்கு தான் இது. அவங்க என்ன செய்வாங்கண்டா, இந்த குர்ஆன் வசனம் ஆல இம்ரான் 113வது வசனம், இந்த வேதம் வழங்கப்பட்டவங்க எப்படி இருந்தாங்கண்டா, அதாவது முஸ்லிம்கள் எப்படி இருந்தாங்கண்டா, இரவுல குர்ஆன ஓதி சுஜூத் செய்யக்கூடியவராக இருந்தாங்க. குர்ஆன்ல அவங்க இரவு நின்று வணங்கக்கூடிய அக்காயிமா, ரைட், அவங்க நின்று வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அந்த நின்று வணங்கும் போது குர்ஆனை ஓதிக்கொண்டு குர்ஆனை ஓதுறவர்களாக இருந்தாங்க. அதே மாதிரி சுஜூத் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்ப இது அந்த வேதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குன சமூகத்துல பண்பை பத்தி இது அழகாக சொல்றதை பார்க்கிறோம். இப்படித்தான் இருந்தார்கள் என்று. இது முன்பு வேதம் வழங்கப்பட்டவங்க கூட அப்படித்தான் இரவு வணக்கங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அந்த அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள்,
அல்லாட அன்பையும் ஆதரவையும் அரவணைப்பையும் தேடுகின்றவர்கள், அவன்ட அவன்ட ஆறுதலோடு வாழ வேண்டும் நினைக்கிறான், அவன் அரவணைப்பவங்க நீண்ட சூறாக்கள் ஓதி தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நாங்க இங்க பார்க்கிறோம். அந்த வகையில நாங்க பார்த்தோம், குர்ஆனுடனான தொடர்பை பொறுத்த வரையில நாங்க அதிகமாக குர்ஆன் ஓதணும்னு பார்த்தோம். இரவு நேரத்துல கியாம்ல நாங்க அதிகமாக குர்ஆன் ஓதணும்னு பார்த்தோம். அதே நேரம் குர்ஆனை நாங்க கற்கக்கூடியவர்களாக இருக்கணும் நாங்க பார்த்தோம். அதே போல குர்ஆன் ஓதுறத சிறப்பை பார்க்கும் பொழுது 3 வகையான சிறப்புகளை நாங்கள் குர்ஆன்ல பார்க்க முடியும். ஒன்னாவது, குர்ஆன் ஓதுவதன் மூலம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. குர்ஆன் ஓதுவதன் மூலம் நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. அலிஃபுக்கு அலிஃப் லாம் மீம் என்பது 3 எழுத்து. அலிஃபுக்கு 10, லாமுக்கு 10, மீமுக்கு 10. இது சாதாரண காலங்கள்ல. இதே அலிஃப் லாம் மீம் என்பத நாங்க இரவு நேரத்துல தொழுகிறோம், கியாம்ல தொழுகிறோம், பொன்னான நேரத்துல ஓதுவமாக இருந்தால் அது நன்மைகள் பல 100ஆக மாறுகிறது. ரமதான்ல இரட்டிப்பு நன்மை, அதுவே அது இரவு தொழுகையிலாக இருந்தால், அதுவும் பொன்னான நேரமாக இருந்தால் பல 100 மடங்காக அந்த நன்மைகள் மாறுகிறது. எனவே தான் இந்த நன்மைகளை பற்றி வருகின்ற ஹதீஸ் இப்படி சொல்றது, அல்லாவுக்கு நெருங்குவதற்கு மிகவும் மகத்தான ஒரு அமல் இருக்கும் என்று சொன்னால், அல்லாவை நெருங்குவதற்கு மிகவும் மகத்தான ஆலமாய தக்கரபு இலைகள் அப்தில் நவாஃபில், நஃபிலான காரியங்கள்ல அல்லாவை நெருங்குவதற்கு மிகவும் மகத்தான ஒரு அமல் எதுவா இருந்தால் கஸ்ரத்து திலாவத்தில் குர்ஆன் வசிமாஹு, அதிகமாக குர்ஆன் ஓதுறது, அதிகமாக குர்ஆனை கேட்கிறது. பிதஃபக்குர், குர்ஆனை கேட்கும் போது, அந்த குர்ஆன் கேட்கின்ற ஆக முக்கியமான விஷயம். நாங்க ஓதுகின்ற போது நாங்க அந்த குர்ஆன் தோட்ஸ்கள் சிந்தனைகள் எங்களுக்கு படுறதை விட இன்னொரு ஓதுறதை கேட்கும் போது அந்த சிந்தனை கூட படும். அதனாலதான் இங்க அந்த குர்ஆனை கேட்கறதுக்கும் நன்மை இருக்குது. இப்ப குர்ஆன் அதிகமா ஓதுறது மாத்திரம் இல்லாம குர்ஆன் அதிகமாக கேட்கணும். பிதஃபக்குர், சிந்தனையோட என்ன கருத்தை சொல்லுகிறது அதை சிந்திக்கணும். அந்த கருத்தை ஒன்று பட்டுச்சுன்னா அந்த கருத்து என்ன வகையில சொல்லுது, அடுத்து அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்றது. இதுதான் மிகவும் மகத்தான ஒரு அமல் என்று இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவங்க சொல்றாங்க. அதே போல ஹபாப் பின் அர்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, தகர்ரப் இலல்லாஹி மஸ்தத, அல்லாஹ்வை முடியுமான அளவு நெருங்கு. நீ அல்லாஹ்வை எவ்வளவு நெருங்கணுமோ நெருங்கு. வாலம் அன்னக லன் ததகர்ரப் இலைஹி பிஷைஇன் வ அஹப் இலைஹி மின் கலாம், அல்லாஹ் தஆலாட கலாமை போல ஒரு விருப்பமான ஒரு செயல், அல்லாஹ் நெருங்குறதுக்கு அல்லாஹ்ட கலாமை போல ஒரு விருப்பமான ஒரு செயல் வேற எதுவும் இருக்க இயலாது. எனவே இதை நீ விளங்கிக்கோ, இது அல்லாஹ்வை நெருங்குறதுக்குரிய மிக விருப்பத்துக்குரிய மிக மகத்தான ஒரு செயலாக இந்த குர்ஆன் காணப்படுகிறது என்பதைத்தான் இங்க நாங்க சொல்றோம். அப்ப அந்த வகையில குர்ஆன் ஓதுறதை பொறுத்தவரை நான் அதிகமாக சிறப்புகளை இங்க சொல்வது நோக்கம் அல்ல. சிறப்புகள் நிறைய தெரியும், ஒரே ஒரு சிறப்பு சொல்றேன். எந்த அளவுக்குண்டா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, குர்ஆன் ஓதுறதை பொறுத்தவரை எக்ரா, குர்ஆன் ஓதுங்க, வர்தகி, ரைட், நீங்க குர்ஆன் ஓதும் போது என்ன செய்றீங்கடா, உங்களோட அந்தஸ்து கூட்டிட்டு இருக்கும். வர்தகி, நீங்க உயர்வீங்க, உங்களுக்குள்ளால உங்களுக்கு ஒரு உயர்வான எண்ணம் கொண்டு வரும், நீங்க உயர்ந்து கொண்டே போங்க, உங்களோட அந்தஸ்து கூடிக்கொண்டே போகும். வரத்து அதே மாதிரி தர்த்தீலா ஓதுங்க, கமா குந்த துரத்திலும் ஃபித் துன்யா. அப்ப மறுமை நாள்ல இந்த குர்ஆன் ஓதுனவர்களுக்கு எவ்வாறு சொல்லப்படுங்க, நீ குர்ஆன் ஓதுங்க, உங்களோட அந்தஸ்தை கூட்டிக்கோங்க. வரத்து கமா குந்த துரத்திலும் ஃபித் துன்யா, நீங்க எப்படி உலகத்துல ஓதிக்கொண்டிருந்தீங்களோ அப்படியே ஓதிக்கொண்டிருங்க. நீங்க எங்கன்னு நிப்பாட்டீங்களோ அங்கன்னு உங்களோட அந்தஸ்து நிப்பாட்டப்படும். நீங்க எவ்வளவு ஓதுறீங்களோ ஓத 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 உங்களோட அந்தஸ்து கூடிக்கொண்டே போகும். உங்களோட அந்தஸ்து கூடிக்கொண்டே போகும். நீங்க நிப்பாட்டுற இடத்துல அந்த அந்தஸ்து நிறுத்தப்படும். எனவே நாம் இங்க அதிகமாக குர்ஆன் ஓதுறத பார்க்கணும், அதிகமான நன்மைகள். ஏன்னு சொன்னால் குர்ஆன்ல 3,23,015 எழுத்துக்கள் இருக்குது. ஒரு எழுத்துக்கு சாதாரண காலத்துல நன்மை, இதைத்தான் நான் சொன்ன பொன்னான நேரம் கியாம்கள்ல பல 100 மடங்காக மாறுகிறது. இப்போ 3,23,015 எழுத்துக்கள்ல அதுல நன்மையை பாருங்க. அப்போ இப்ப நாங்க எவ்வளவு தூரம் அவசரமாக குர்ஆன் அதிகமாக குர்ஆன் ஓதுறோமோ அதுல இங்க போட்டுக்கு 77,439 சொற்கள் இருக்குது.
ரைட். இப்படி ஆயத்திலத்தினை இதுல போட்டிருக்கோம். அப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்டா, அதிகமாக ஓதுவதன் மூலம் அதிகமான நன்மைகளை நாங்க அடைஞ்சு கொள்ள வேணும். இது முதலாவது குர்ஆன் ஓதுறதுல குர்ஆன் தொடர்புல இருக்க விஷயம். ரெண்டாவது குர்ஆன் இருக்குது, இந்த உலகத்துல பல கண்ணியங்களை குர்ஆன் ஓதுற மக்களுக்கு, குர்ஆனிய மனிதருக்கு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். நீங்க அதிகமாக குர்ஆன் ஓதுகின்ற பொழுது அதிகமானவர்கள் உங்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், உங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார். நீங்க எந்த அளவு தூரம் குர்ஆனை நேசிக்கிறீங்களோ அந்த அளவு தூரம் உங்களை மனிதர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் இரண்டாவது சிறப்பாக சொல்லப்படுது. அதே மாதிரி தான் குர்ஆனிய மக்கள் தான் இமாம செய்வாங்க, மக்களுக்கு முன்னிலைப்படுத்தப்படுவாங்க. அதாவது யாரு இமாம் செய்ய மிக தகுதியானவர் பார்த்தாக்க அக்ரா, மிகவும் அழகாக ஓதக்கூடியவர் தான் இமாம செய்யறதுக்கு முற்படுத்தப்படுவார். அப்ப அது குர்ஆனிய மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற ஒரு கௌரவம், அந்தஸ்து. இது மாதிரி சொன்னதை எல்லாரும் நேசிக்கிறேன். இப்படி உலகத்துல பல கண்ணியங்களை, கௌரவங்களை, அந்தஸ்துகளை அவரு. மூன்றாவது குர்ஆன் ஓதுறவர்களுக்கு ஷஃபா செய்யும். குர்ஆன் எங்களுக்காக எங்களை சொர்க்கம் அனுப்பும் வரை, எங்களை சொர்க்கத்தை நாங்க அடையும் வரையில எங்களோடு இருந்து அதே மாதிரி குர்ஆனிய மனிதர்களை அல்லாஹ் தஆலா அப்ப ஒரு சபைக்கு போனா ஸ்பெஷல் கெஸ்ட் இப்படி பல அந்தஸ்துகள் இந்த குர்ஆனை பொறுத்தவரையில காணப்படுகிறது. எனவே அந்த வகையில இந்த குர்ஆன அழகான முறையில மிக தெளிவாக ஓதுவதற்கு, அதில் குர்ஆன் சொல்கின்ற சிந்தனைகளை விளங்கி கொள்றதுக்கு, அதே போல குர்ஆனை மனநமிடுறது ஒரு பகுதியா எடுக்க வேண்டும். குர்ஆனை மனநமிடுறதுக்கு இப்ப நாங்க பேச போறோம் என்னடா, இந்த குர்ஆன் சிறப்புகள் எல்லாம் பார்த்தோம் தானே. குர்ஆனை எப்படி எங்களுக்கு குர்ஆனுடன் உறவு வைத்துக் கொள்ளணும், இதை எப்படி நாங்க பிராக்டிஸ் பண்ண போறோம்ன்றதை தான் அடுத்த பகுதியில நான் பார்க்க போறது. அதுல ஒரு 10 நிமிஷம் பார்த்து நாங்க முடிப்போம். என்ன விஷயம்னா, முதலாவது குர்ஆன் ஓதுறது. குர்ஆன் ஓதுறதை பொறுத்தவரையில நான் சொன்ன தனிப்பட்ட முறையில நாங்க டார்கெட் இருக்கு, நான் இத்தனை குர்ஆன் ஓத போகிறேன், ரைட், இவ்வளவு குர்ஆன் ஓதுவேன், நான் கியாம்ல இவ்வளவு ஓதுவேன், அந்த பொன்னான நேரங்களை நாங்க சொல்லி இருக்கிறோம், அந்த பொன்னான நேரங்கள்ல நாங்க குர்ஆன் ஓதுறது, அல்லது ஒவ்வொரு வக்துக்கும் பின்னால நாங்க கொஞ்சம் கொஞ்சம் குர்ஆன் ஓதி கொண்டு வர்றது. இப்படி குர்ஆனுடனான தொடர்பு இந்த ரமலான் மாசத்துல அதிகமாக இருக்கணும். ரைட், எந்த நேரமும் குர்ஆன் கையுமாக இருக்குன்னு சொல்லுவோமே, அது மாதிரி குர்ஆன் ஒருத்தர். அடுத்தது ரெண்டாவது குர்ஆன் ஓதுறதை பொறுத்தவரையில நாங்க குடும்பமாக சேர்ந்து நாங்க குர்ஆன் ஓதுறது. எங்களுக்கு ஒரு நேரத்தை வகுத்து கொள்ளணும். எல்லா சோழியில இருந்தாலும் அந்த நேரத்துல நாங்க குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன செய்யுது, ஹலக்கத்துல் குர்ஆன். ரைட், வாப்ப ஓதுவாரு, புள்ளகள் வைஃப் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அடுத்து வைஃப் ஓதுற, புள்ளகள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அடுத்து புள்ள ஓதுற. இந்த ஹலக்கத்துல் குர்ஆன் பள்ளிகள்ல செய்வாங்களே, அது மாதிரி நாங்க ஹலக்கத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுறதுக்கு அப்படி நாங்க குடும்பமாக சேர்ந்து ஒரு குர்ஆனை ஓதுறது என்ற ஒரு ஒழுங்குக்கு நாங்க வரலாம். அதே மாதிரி நாங்க ஆன்லைன்லயும் பார்க்கிறோம், நிறைய பார்க்கிறோம், அல்லது எங்களோட வீடுகள்லையும் கூட குர்ஆனை படிக்கிறது. குர்ஆனை படிக்கிறதுன்னா வெறுமனே குர்ஆனை படிக்கிறது இல்ல. நான் இந்த முந்தி பலருக்கும் சொல்லியிருக்கேன், இந்த குர்ஆன் ஒரு அழகான தொடர்ல கதைகளை, விஷயங்களை சொல்லி கொண்டு போகும். அந்த விஷயங்களை அழகான முறையில எடுத்து விளங்குறதுக்கு குடும்பமாக இருந்து நாங்க செய்யறது. அது ஒருத்தர் அங்க ஓதினவர் படிச்சவர் இருந்தா அந்த அவருக்கு அந்த குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லி அர்த்தத்தை கேட்கறது, அல்லது நாங்க ஆன்லைன்ல ஏதாவது ஒரு விளக்கத்தை போட்டு விளக்கம் கேட்கிற அந்த குர்ஆன் சொல்ற வசனங்களை நாங்க கலந்துரையாடுறது. இந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது, உதாரணத்துக்கு சூரத்துல் காரியால நாங்க அடிக்கடி ஞாபகப்படுத்த விஷயம் தான், அம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஐஷத்தின் ராதியா. யாருடைய நன்மையின் தராசு பாரமுடையதாக இருக்கிறதோ அவர் திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார். இப்ப நாங்க இந்த வசனத்தை இது என்ன சொல்லுது, ரைட்? ஒருத்தர் நாங்க இது யாரை பத்தி பேசுது, ஒன்னா நாங்க பார்க்கலாம். இது யாரை பத்தி பேசுது,
இது எங்களை பத்தி பேசுது, எங்களோட குடும்பத்தை பத்தி பேசுது, என்ன பத்தி பேசுது, உங்களை பத்தி பேசுது. இப்படி என்ன பேசுது? நாங்க மரணிக்கின்ற பொழுது எங்களோட நன்மையின் தராசு மிகவும் பாரமுடையதாக இருக்க வேண்டும். அப்ப என்ன செய்யறது? நாங்க அதிகமாக நன்மை செய்யறது. இந்த இடத்துல நாங்க அழகாக சொல்லுவோம், நிறைய விஷயங்கள் பேச வைக்க. பெற்றோருக்கு உபகாரம் செய்யறது, பிள்ளைகளுக்குரிய உணர்வுகளை மதிக்கிறது, பிள்ளைகளுக்குரிய மதிப்பை கொடுக்கிறது, கண்ணியத்துக்கு இன்னைக்கு நிறைய பாக்குறோம். பெற்றோருக்கு ரெஸ்பெக்ட் பண்றது எப்படி போனாலும் பல பிள்ளைகள் பெற்றோர்ட அரவணைப்பு இல்லாம ஆதரவு இருந்து தவிச்சு கொண்டிருக்காங்க. பல கஷ்டங்களை பட்டுக்கிட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு துரத்தி விட்டு இருக்காங்க, இருக்க இடம் இல்லாம இருக்கிறாங்க. இப்படி பிள்ளைகள் இருக்காங்க. அந்த பிள்ளை யாரு பொறுப்பெடுக்கிறேன்னு தெரியாம அங்கலாய்த்து கொண்டிருக்காங்க. இப்படி பல நிலைமைகளுக்கு பெற்றோர் பிள்ளை உறவுல. அப்ப இந்த பெற்றோருக்கு உபகாரம் செய்யுது. உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்ல, நன்மை சம்பாதிக்க. இப்ப நாங்க குடும்பத்துல வீட்டுல இருந்து கொண்டு நாங்க பிள்ளைகளுக்கு முசாஃபா செய்கிறோமா? நாங்க பிள்ளைகளுக்கு சலாம் சொல்றோமா? இப்ப 2 பேர் முசாஃபா செய்கின்ற பொழுது ஒரு காஞ்ச மரத்தை ஆட்டி விட்டா எப்படி இலைகள் எல்லாம் உதிர்ந்து விடுமோ, அது மாதிரி எங்கட பாவங்கள் எல்லாம் விழுந்து விடும், உதிர்ந்து விடும். இப்ப நாங்க என்ன செய்யலாம்? நாங்க வாப்பா பிள்ளைகள் முசாஃபா செஞ்சு கொள்றாங்களா, நாத்தா தம்பி மண்பு அதாவது காஞ்ச அடுத்து பாருங்க, கொடுக்கிறது மட்டுமல்லாம நாங்க பெற்றோர் ஒரு அன்பான பார்வை பார்க்கிறது, பிள்ளைகளை ஒரு அன்பான பார்வை பார்க்கிறேன். மண் நவரையில அவஜி அகிகி நவரத்தல் புத்தி இந்த அன்பான பார்வை ஒன்று பார்க்கும் போதே பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுது. நன்மை இதுக்கு எவ்வளவு என்ன எஃபர்ட் எடுக்கணும்? ஒன்றும் இல்லை. திரும்ப என்ன செய்யணும்? புன்னகைக்கணும். தபசுங்க கஃபி அஜி அகிக சதக்கா. ஒருத்தரை பார்த்து புண்ணாய்க்கிற சதக்காண்டாங்க. நாங்க மனைவியை பார்த்து புண்ணாய்க்கிறேன், மனைவி கணவனை பார்த்து புண்ணாய்க்கிறது, பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து புண்ணாய்க்கிறேன், பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து புண்ணாய்க்கிறேன், உறவுகளை சந்திக்கிற, உறவுகளுக்கு முசாஃபா செய்யறது. எவ்வளவு பெரிய அமல்கள் இருக்குன்னு பாருங்க. அப்ப இப்படி ஒவ்வொரு பொழுதையும் ஒவ்வொரு தருணத்தையும் நாங்க எப்படி நன்மைகளாக மாற்றிக் கொள்ளலாம் என்ற ஒரு கலந்துரையாடல் செய்யறது. கலந்துரையாடி நாங்க சொல்லுவோம், நாங்க எல்லாருக்கும் இனி வருகின்ற நாட்கள்ல நாங்க முசாஃபா செய்வோம். ரைட்? நாங்க ஒருத்தரை அன்பா பார்ப்போம், நாங்க ஒருத்தரை பார்த்தா புன்னகை புரியும். இப்படி பிராக்டிஸ் எடுக்கலாம். இப்படி குடும்பமாக சேர்ந்து குர்ஆனை நாங்க படிக்கக்கூடியவர்களாக, குர்ஆன் போதனைகளை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாங்க மாறணும். இப்ப எங்களுக்கு யார் தேவை? ஒவ்வொரு குடும்பத்திலையும் இஸ்லாமிய வேல்யூஸ், இஸ்லாமிய விழுமியங்கள், கலாச்சாரங்கள் வளர்க்கப்படுறத வேற ஒரு இதுவும் தேவையில்லை, வேற ஒரு இந்த வழிமுறைகளே எங்களுக்கு நிறைய உதவிகளை செய்யும். அந்த வகையில குர்ஆனிய மாதம், இந்த குர்ஆன எங்களோடு, எங்களோட குடும்பத்தோடு, பிள்ளைகளோடு, இந்த உறவினர்களோடு இந்த குர்ஆன் தொடர்பை கூட்டுவதற்கான பெரியோரு முயற்சியை எடுப்போம் என்று கேட்டு, இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரக்கிழமை நாங்க கடைசி 10 எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது தொடர்பாக சில விடயங்களை பரிமாறிவிட்டு இனி ரமலான் முடிஞ்சு இந்த தொடர் நான் செய்யலாம் நினைக்கின்றேன். அந்த வகையில் இதுவரை பேசப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க கேட்க முடியும்.